ஃபர்ஸ்ட் நான் வந்திருக்கிற கெஸ்ட் எல்லாரையும் வெல்கம் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் வந்ததுக்கு. அண்ட் தென் வந்திருக்கிற மீடியா பீப்புள் அண்ட் ஃபேமிலி அண்ட் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு. மூவிக்கு எல்லாருமே ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் ஏதோ ஒரு இடத்துல ஸ்கேம் ஆயிருப்போம். ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு ட்ரூ இன்சிடென்ட்ஸை பேஸ் பண்ணி எடுத்த மூவி தான் நிர்வாகம் பொறுப்பல்ல. ஸோ உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க்யூ. உங்களுக்கு இந்த பிளாக் பாண்டியின் பணிவான வணக்கங்கள். மேடையில் இருக்கும் எங்களுடைய மூத்த ஜாம்பவான் எல்லாருக்கும், கலை உலக ஜாம்பவான் எல்லாருக்கும் நன்றி. எங்களுடைய பாக்யராஜ் சாருக்கு முக்கியமான நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸ்ரீகாந்த் சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சகோதரிக்கு ஒரு முக்கியமான வேண்டுகோள், ஓப்பனிங்காக இந்த மாதிரி ஆடியோ ரிலீஸில் வந்து இந்த சூனியத்துக்கு கட்டு போடுறதும் வாய்க்கு கட்டு போடுறதும் ஒன்று தான் சொல்லணும். ஏன்னா ஓப்பனிங்காக நீங்கள் நிறைய சொன்னீங்க, எல்லாரும் பயத்திலே 2 நிமிஷம் 1 நிமிஷம் பேசிட்டு போகிறாங்க. பட் வரதுக்கு வணக்கம் நன்றி தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு போக முடியாது. அதனால் கொஞ்சம் அப்புறம் இந்த படத்தில் டைரக்டர் கார்த்தி சொல்கிற மாதிரி அறிவு இருக்கு எங்கே நம்மளை பார்க்க போகிறான் அப்படின்ற மாதிரி நான் உலகத்துக்கு முட்டாளாகவே தெரிஞ்சுக்கிறேன். என்னுடைய அறிவை வெளிப்படுத்த யாரும் இது இல்லை. ஸோ அதனால் எனக்கு என்னென்னா இந்த ஸ்கேமை பற்றி சொல்லணும். நான் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். கார்த்திக் முதல் சொல்லும்போது எனக்கு முதல்ல இந்த வாய்ப்பு வாங்கி கொடுத்த ஆதவனுக்கு தான் நன்றி. அவருக்கு தான் தலைவர் வந்து நல்ல டீமு, புது டீமு, சூப்பராக ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு கண்டிப்பாக இந்த டைரக்டர் வந்து லைஃப்பில் பெரிய ஆள் வருவார், அவருக்கும் நீங்கள் பண்ணணும். நம்ம தான் நம்ம பாதி நடித்ததில் புது டைரக்டர் தான் அதிகம், அதனால் கண்டிப்பாக ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணது தான். உண்மையிலேயே சிறந்த டீம். நான் கடந்த ஒரு 1.5 வருஷமாக அவங்களுடைய அப்டேட்ஸு ஃபாலோஅப்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டு இருக்கேன். கார்த்தி மட்டும் இல்லை, கார்த்தி சேர்த்திருக்கிற அத்தனை டீம் மெம்பர்ஸுமே அப்படியே இருப்பாங்க. இதில் ஒரே ஒரு வாய்ஸ் மட்டும் அடிக்கடி வரும், ஸ்ரீகாந்த் சார் வாய்ஸ், ஜெயிக்கிறோம் வெற்றி சிறப்பு அப்படின்னு. அவருடைய அந்த வார்த்தை நம்ம யாராவது ஜெயிக்கலன்னா கூட அவர் சொல்ற வார்த்தை வந்து ஜெயிக்க வச்சிரும். அப்படிதான் ஸ்ரீகாந்த் பிரதர் வந்து ஒரு பெரிய நம்பிக்கை பிரதர். நானும் பார்த்துருக்கேன். நீங்க எத்தனை புதிய இயக்குநர்களுக்கு எத்தனை பேருக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்க. உங்களை மாதிரி எண்ணம் படைத்தவர்கள் இன்னும் நல்ல பெரிய லெவலில் நிறைய கோடிகள் சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி நீங்க தேசிய விருது வாங்கிருக்கீங்க, இன்னும் பல விருதுகள் வாங்கணும் அப்படின்னு நாங்கள் இறைவனை வேண்டிக்கிறோம். ஏன்னா அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறமும் ஒரு யங்ஸ்டர்ஸ் புது வாய்ப்பாளர்களுக்காக நீங்க வாய்ப்பு கொடுக்குறீங்களே, அதை விட சந்தோஷம் என்ன இருக்குது. இங்க வந்திருக்கிற தலைமையை ஏற்றிருக்கிற ஒவ்வொருத்தரும் அப்படிதான். ஏன்னா வாய்ப்பு கிடைக்காம எல்லாரும் ஒரு நாள் அப்படிதான் இருந்திருப்போம். இந்த இடத்துல வந்து இன்னைக்கு 24 வருஷம் நான் பயணிச்சிருக்கேன். இப்போ ரீசெண்ட் ஆட்டோகிராஃப் ரீரிலீஸ் ஆச்சு. ஒவ்வொரு நாளும் அந்த கனவுகளோட பயணிக்கும் பொழுது இந்த சினிமா நமக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது நல்லதே செஞ்சுக்கிட்டு இருக்குன்றதை நம்ம உணர்றோம். ஏன்னா நம்ம சினிமா மேல எவ்வளவு பற்றா இருக்கிறோமோ அந்த சினிமா நம்மளை எப்பயுமே வாழ வச்சுட்டு இருக்குன்னு நாளா ஒரு எக்ஸாம்பிளா தான் இருப்பேன் நிச்சயமா எதிர்காலத்துல. ஸோ அப்படி இந்த படம் ஸ்கேம் வந்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய மனைவியும் நானும் வந்து என்னுடைய 2வது மகள் பிறக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருந்தோம். அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பணம் கட்டுறதுக்கு வந்து நான் வந்து அக்கௌண்ட்ல 27,000 ரூபாய் வச்சிருந்தேன். அப்போ முதல் வந்து போனே 25,000 கட்ட சொன்னாங்க. நான் அந்த நம்பிக்கையில போயிட்டே இருக்கிறோம். ஒரு சின்ன கான்வர்சேஷன் போயிட்டே இருக்கு. நான் ஒரு காலில் இருக்கேன், என்னுடைய ஒய்ஃபும் ஒரு எதார்த்தமா எங்க பேங்க்ல இருந்து ஒரு மெசேஜ் வருதுங்க, ஆதார் கார்டு வெரிஃபிகேஷனுக்கு இரு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப்லக்குள்ள அவர் என்ன பண்ணாங்கன்னா டக்குன்னு போயிட்டு அந்த அட்டன் பண்ணி அந்த ஃபைலை ஓபன் பண்ண 25,000 அக்கௌண்ட்ல இருந்து எடுத்துட்டாங்க. மொத்த காசையும் எடுத்துட்டாங்க. அப்போ உடனே எனக்கும் ஒய்ஃபும் சண்டை, காசு போயிடுச்சுங்க, எதுக்கு என்ன இப்படி பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி உடனே சண்டை. ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி கட்டுறது அப்படி இப்படின்னு எங்களுக்கும் ஒரு பெரிய மன வச்சிலையாச்சு. என் ஒய்ஃப் பயங்கரமா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. காசு போயிடுச்சு, இப்போ எப்படின்னா நேர மாசத்துல இருக்கிற நேரம் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போற வழியிலேயே. அப்போ உடனே என்னாச்சுன்னா ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. சரி விடு, கவலைப்படாது. எனக்கு ஒரு பக்கம் பணம் போனதை நினைச்சு ஃபீல் பண்றதா இல்ல மனைவிக்கு ஆறுதல் சொல்றதான்ற ஒரு குழப்பத்தில் கார் ஓடிட்டே சரி விடு கவலைப்படாதுன்னு அழுதுட்டே அது போயிட்டோம். அப்புறம் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். அவங்க வந்து இது போயிடுச்சா பார்க்கலாம்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த அந்த நினைவே நம்ம போனவே மறக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஆனா அடுத்த ஒரு 2 நாள்ல இது சொல்லக்கூடாது சொல்லாம தெரியல, நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அப்போ வந்து தயாநிதி மாறன் ஐயா வந்து பேங்க்ல 1 லட்சம் ரூபாய் போயிடுச்சு. அவர் பேப்பர்ல நியூஸ் பார்த்தேன், எங்களுக்கு தெரியாது. ஆனா அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ள அவருக்கு பணம் ரிட்டர்ன் அக்கௌண்ட்ல போயிடுச்சு. இப்ப அவருக்கு அந்த பணம் ரிட்டர்ன் போனா கூட பிரச்சனை இல்லை. ஆனா இந்த மாதிரி பாமர மக்களுக்கு அந்த பணம் போலன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு கஷ்டம்ன்றது அந்த குடும்பத்துக்கு ரொம்ப தெரியும். இந்த மாதிரி நிறைய பேர் வந்து வாழ்க்கையில பணத்தை இழந்திருப்பாங்க. ஏன்னா முக்கியமா செய்தியா சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாருக்கும் நீங்க வாட்ஸ்அப் டெக்னாலஜி ரொம்ப முக்கியமா இருக்குது. ஸோ உங்களோட வாட்ஸ்அப்ல ஏபிகே ஃபைல்னு ஒன்று வருது அடிக்கடி. இவங்க எல்லாமே இந்த ஃப்ராட் பண்ற நாதாரிக்கு ஃபுல்லாக அப்படிதான் இருக்காங்க. அதனால தயவு செய்து நம்ம என்ன சுச்சுவேஷன்ல
இருக்கிறோம்னு தெரியாது. எல்லாரும் கொஞ்சம் கவனமோட இருப்போம். அதுவும் சொந்த பந்தங்களில் ஏற்கனவே இருக்கிற நண்பர்களே கால் பண்ற மாதிரி தான் வந்து வருது. அதனால எல்லாருமே பணம் விஷயத்தை பொறுத்தளவு இல்ல அவங்க சொந்த புகைப்படத்தை பகிரும் போதா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் கொஞ்சம் கவனத்தோட இருங்க. இந்த படம் கண்டிப்பா கார்த்தி வந்து அந்த சூட்சமத்தை கையில் எடுத்துருக்கிறதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் பணத்தை மட்டும் இல்ல, அதை ஏமாற்ற கும்பல் எப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல கண்டிப்பா சொல்லியிருப்பாரு. நான் வந்து இதுல வந்து ஒரு பிள்ளையார் சொல்லி மாதிரி நினைக்கிறேன். ஒரு யூஸ்வலா முழு நீள கதாபாத்திரம் தான் பண்ணுவேன். ஆனா இந்த படத்துல நீளமுள்ள ஒரு முழுமையற்ற ஒரு கதாபாத்திரத்தை ஒரே ஒரு காட்சியில பண்ணியிருக்கிறேன் நம்புறேன். ஸோ என்னால முடிஞ்ச ஒரு சப்போர்ட் இந்த படத்துக்கு நான் கொடுத்துருக்கிறேன்னு நான் நம்புறேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி கார்த்திக். உங்களுடைய டீம் எல்லாருக்கும் தொடர்ந்து வெற்றி அடையணும். நீங்க பெரிய லெவல்ல வரணும். நல்ல இன்னும் நீங்க பெரிய ஆள் ஆகி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் நான் பார்ப்பேன், நீங்க எவ்வளவு தூரம் குரூப்ல கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. உண்மையிலேயே அது ஒரு பெரிய மகிழ்ச்சியா இருக்கு. இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான டீம் வந்து இந்த சினிமாவுக்கு தேவை. நீங்களா ஜெயிச்சீங்கன்னா நிறைய பேர் ஜெயிப்பாங்க அப்படின்னு உங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு, டான்ஸ் மாஸ்டர் எப்பயுமே நாங்க வந்து அவர் முட்டி மூமெண்ட் போடும்போது இருந்துச்சு மாஸ்டர் உள்ள இருக்காரு அப்படின்ட்டு. ஏன்னா இருக்கலே கஷ்டமான மூமெண்ட் மட்டும் தான் மாஸ்டர் சொல்ல பரவாயில்ல பண்ணிடுங்க அப்படின்னு. அது அந்த புது ஹீரோ அதெல்லாம் யோசிக்க மாட்டாரு. அப்படி ஒரு மூமெண்ட்டை வந்து கார்த்திக் நீங்க கொடுத்துருக்கீங்க மாஸ்டர். பார்த்தோன்னே நீங்க தான் அடையாளப்படுத்துற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கும் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்டையர் டீமுக்கும் அந்த பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லா படத்துக்கும் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. இந்த மாதிரி கலைஞர்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு வாய்ப்புக்கு நன்றி உரி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த திரைப்படம் பொறுத்த வரைக்கும் வந்து நிர்வாகம் பொறுப்பில் வந்து இந்த கதையை வந்து கார்த்திசன் அவர்கள் சொல்லும் பொழுது இந்த இடத்துல முக்கியமான நபரை நான் அறிமுகப்படுத்துகிறேன். கலைமாமணி விருது பெற்ற சமீபத்தில் திரு நிகில் முருகன் அவர்கள். எனக்கு இவர் வாங்கினா நான் வாங்கின மாதிரி, ஏன்னா அவர் வாய்ஸை நானும் பேசுவேன். இந்த மேடைக்கு வந்திருக்க எல்லோரும் ரொம்ப சிறப்பான ஒரு நபர்கள். அதனால வந்து நம்மளால முடிஞ்சது கலைமாமணியோட அசோசியேட் ஆகிக்கிறது. ஸோ இந்த திரைப்படம் பொறுத்த வரைக்கும் நிர்வாகம் பொறுப்புல வந்து இந்த ஸ்கேம் பத்தி சொன்னாரு, பிளாக் பாண்டி சொன்னாரு, தன்னுடைய பணம் வந்து எப்படி போச்சு அப்படின்னு. அந்த மாதிரியான எந்த சம்பவமும் எனக்கு நடக்கவில்லை. காரணம் என் அக்கௌண்டில் பணம் இல்லை. அதற்கு முன்பாகவே எனக்கு நாங்கள் வாங்கின லோனுக்கு நியாயமாகவே பணத்தை எடுத்துட்டாங்க. நானே வந்து அதுக்கே ரொம்ப வருத்தப்பட்டேன். இங்க எங்க அநியாயமா ஒருத்தன் வந்து எடுக்கிறது. அதனால வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்கேம் பத்தி சொல்லும் போது கார்த்திக் வந்து இந்த கதையை சொல்றப்ப சூப்பரா இருந்தது. நாங்க 5 பேர், நான், கோதை, அதுக்கப்புறம் அர்ஜுன், அதுக்கப்புறம் வந்து அகல்யா, எல்லாரும் சேர்ந்து அதை பண்ணோம். அப்புறம் இந்த படத்துல திடீர்னு வந்து வில்லன் நான் அறிமுகப்படுத்துகிறேன் அப்படின்னு சுமையா சொல்லும்போது, நாங்க தான் அந்த படத்துல வில்லன், எல்லா படத்தையும் ஏமாத்தோம், யாரு நமக்கு தெரியாம வில்லன் அப்படின்னு நினைச்சேன். ஆனா அப்புறம் தான் தெரிஞ்சது, ஓகே எங்களுக்கு ஒரு நெகட்டிவ் கேரக்டர் இருந்தது, அவர் தான் வில்லன் அப்படின்னு. ஸோ அந்த வகையில் அதுவும் அதே மாதிரி இந்த படத்துல நாங்க ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும், பாடல்கள் பார்த்த வரைக்கும், இந்த படத்துடைய டைரக்டர் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி இந்த படத்துடைய எடிட்டர் சஜின் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சூப்பரா இருந்தது. ட்ரெய்லர் கட் பண்ணவங்க வந்து பாட்டும் செமையா இருந்தது. அண்ட் விழாவின் நாயகன் தேசிய விருது பெற்ற நமது இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா, அவர் வந்து அமைதியா இருந்து நம்ம பார்த்ததே கிடையாது. ஆனா நல்ல மெலடி சாங் எல்லாம் போடுவாரு. இருந்தாலும் அவர் ஃபேமஸா என்னன்னா, சார் ஃபாஸ்டா, இன்னும் ஃபாஸ்டா அப்படின்னு. அதனால எவ்வளவு ஃபாஸ்டா கேட்டாலும் பாட்டு போடக்கூடிய ஒரு அற்புதமான இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள். அவருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த விழாவின் நாயகன், இந்த திரைப்படத்தின் ப்ரொடியூசர், இந்த மாதிரி ஒரு படத்துக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்போது டைரக்டர் எப்பவுமே அந்த வார்த்தையை சொல்றதுக்கு ரெடியா இருக்கலாம், நாங்கெல்லாம் பொறுப்பு இல்லை சார் இந்த படத்துக்குன்னு. பட் இருந்தாலும் அதையும் மீறி ப்ரொடியூசர் அவருக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் கொடுத்திருக்காரு. அவருக்கும் வந்து நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இந்த படத்துடைய நடிகர்கள், நம்ம கூட நடிச்ச பிளாக் பாண்டி அவர்கள், அதுக்கப்புறம் டான்ஸ் மாஸ்டர் சுரேஷ் மாஸ்டர் பத்தி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர்கிட்ட வரும்போது நம்ம கொஞ்சம் இந்த போன் அண்ட் ஜாயிண்ட்லாம் போயிட்டு ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு கொஞ்சம் ரெடி ஆகிட்டா வரணும். அவர் எப்போ எந்த படத்துக்கு டான்ஸ் பண்ணாலும் முட்டி போடுது, கீழே விழுவும், முட்டியில கமா உட்காந்து எழுந்திரிங்க அப்படிங்கிறார். வாழ்க்கையை நம்ம பண்ணாத விஷயம் எல்லாத்தையும் பண்ண சொல்றாரு. அப்படிப்பட்ட ஒரு டான்ஸ் மாஸ்டர் சூப்பரா பண்ணியிருக்காரு டான்ஸ். அதுல நமது கதாநாயகன் இயக்குனர் அவரை வந்து ஆட வச்சது, அதுவும் அந்த கடைசி ஒரு பிட்டா ஒரு லாஸ்ட் மினிட் எகைன் விஜய்க்கு பிறகு அவர்தான் என்று சொல்லி அதை நான் வாழ்த்துகிறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த படத்துடைய கேமராமேன் ராஜேஷ், பிரமாதமான கேமராமேன். ஆனா இந்த படத்துல எல்லா இடத்துக்கும் எங்களை கூட்டு போனாருங்க. சாங்கு மட்டும் கூட்டு போல, அங்க மட்டும் காஷ்மீர் போயிட்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால வந்து அந்த இடத்துக்கும் அங்கேயும் ஏதாவது ஸ்கேம் பண்ற மாதிரி காட்சி வச்சிங்கன்னா நாங்களும் வந்திருப்போம். பட் அங்க வந்து நீங்க டூயட்டுக்கு மட்டும் போயிருக்கீங்க. அதுதான் எங்களுக்கு ஒரு சின்ன வருத்தமா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த மேடையில் பேசும்பொழுது அங்கேயும் ஸ்கேம் இருக்கு, நான் மட்டும் போய் பண்ணிட்டு உங்களெல்லாம் இது இயக்குனரின் சதி என்று தெரிகிறது.
அவர் எங்களை அழைத்து செல்லாமல் அங்கே போய் தனியாக ஒரு ஸ்கேம் பண்ணியிருக்காரு அப்படின்னு. ஸோ அதனால இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசை. காரணம் என்னன்னா இது ஒரு நல்ல மெசேஜ் தரும். இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் வந்து எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இப்ப இருக்கிற வாழ்க்கையில ஒரு பணம் எவ்வளோ சம்பாதிக்கிறது, எவ்வளோ தூரம் நம்ம பெரிய வீடு கட்டுறது, எப்படி கார் வாங்குறது, எப்படி வந்து நம்ம மற்றவங்க மாதிரி ரொம்ப பந்தாவா ரொம்ப ரிச்சா இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாரும் நினைக்கிறாங்க. இவங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், பணம் இல்லைன்னாலும் நாம் மனிதர்களாக வாழ்வது எப்போது, மனிதர்களாக வாழணும், மனிதாபிமானத்தோட வாழணும், மனித நேயத்தோட வாழணும், நண்பர்களோட இருக்கணும், உறவினர்களோட இருக்கணும், மற்றவங்களோட பேசணும். நிறைய பேசுங்க, நிறைய நண்பர்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. மொபைல் போனை விட ரொம்ப சிறந்த நண்பன் உங்கள் அருகில் இருக்கும் உங்க நண்பர் தான். அதனால அவர்கிட்ட நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அப்படி ஸ்பெண்ட் பண்ணும்போது பேசும்போது இந்த மாதிரியான சில விஷயங்கள்ல நீங்க மாட்டாம இருப்பீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரே ஒரு கருத்து. கண்டிப்பா அது வந்து இன்னும் இனிவரும் காலங்கள்ல அது எல்லாருமே புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இப்போ வந்து யாராவது 100 ரூபா கொடுத்தா 200 ரூபா கொடுக்குறாங்கன்னா உடனடியாக அந்த டெபாசிட் பண்றது எங்கன்னு சொல்லி தேடி போய் பண்றாங்க. உடனே பணம் பெறுவது அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கிற ஆசை தான், பொருளாதாரம் ஈட்டுவது அப்படிங்கிறது. பட் பொறுமையாவே வரட்டும். இந்த உலகம் நமக்கு வாழ்றதுக்கு நிறைய நாட்கள் கொடுத்துருக்கு. எல்லா நாளும் நம்ம வந்து நல்ல சிறப்பாக ஆரோக்கியமாக வாழணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. அதனால அதுல எல்லாரும் கவனம் செலுத்துவோம். அண்ட் இந்த படம் ஒரு கண்டிப்பா ஒரு செம என்டர்டைன்மெண்டா இருக்கும். இதுல நாங்க நிறைய கெட்டப் எல்லாம் போட்டிருக்கோம், ஏகப்பட்ட டிஃப்ரெண்டான ஸ்கேம் எல்லாம் பண்ணியிருக்கோம். எனக்கு ரொம்ப பிடிச்சது, நான் ஒரு கஸ்டம்ஸ் ஆஃபீஸரா பண்ணியிருந்தேன். என் லைஃப்ல அந்த மாதிரி ஒரு ரோல் நான் பண்ணது. அந்த ரோல் பண்ணும்போது மட்டும் ஒரு டயலாக் ஆட் பண்ணி நான் ஒவ்வொரு இடத்துல நினைச்சு பார்ப்பேன், அந்த டயலாக் செம்மையா இருந்தது. கார்த்தி உண்மையிலே வந்து அது பிரமாதமா பண்ணியிருந்தாரு. அதனால அந்த ரோல் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரோல். அண்ட் என் கூட நடிச்சவங்க எல்லாருமே, கோதையா இருக்கட்டும், அர்ஜுனா இருக்கட்டும், எல்லாமே பிரமாதமா பண்ணியிருந்தாங்க. பிளாக் பாண்டி வந்து இது வரைக்கும் ஒரு முழு நீள திரைப்படத்துல நிறைய நடிச்சிருக்காரு. இதுல நீல முழு திரைப்படத்துல நடிச்சிருக்காரு. அதனால வந்து அவருடைய அந்த ஸ்பெஷல் கேரக்டர் பர்ஃபார்மன்ஸ் அதில் சூப்பராக இருக்கும். இந்த விழாவிற்கு வருகை தந்த அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வாய்ப்பு அளித்த இயக்குனர் கார்த்திசன் அவர்களுக்கும் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். மணி 11 ஆச்சு, நல்லா இருக்கலான்னு ஒரு கேள்வியோட உங்கள் மைண்ட் வாய்ஸ் கேட்குது. இந்த நிர்வாகம் பொறுப்பல்ல. இந்த திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவில் எனக்கும் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு அளித்த இந்த நிர்வாகம் பொறுப்பல்ல டீமுக்கு என்னுடைய அன்பான நன்றிகள். மேடைக்கு கீழே அமர்ந்திருக்கக்கூடிய சின்ன சின்ன கேரக்டர்களில் நடித்து அடுத்து நாங்களும் இதே போல் ஒரு நாள் மேடையில் அமர்வோம் அப்படின்ற நம்பிக்கையோடு அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். சீக்கிரமாக நீங்கள் இந்த மேடைக்கு வரணும், அதே என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிட்டு 2 பேருக்கு முக்கியமாக ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு ஒரு 2 வேண்டுகோள் இருக்குது. அதையும் இந்த மேடையில் உங்கள் சார்பாக நான் வச்சுட்டு உடனே கிளம்பிடுறேன். முதல் வாழ்த்து யாருக்கு அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த படத்தை அவர் அழகாக நம்ம ஆதவன் சொன்னார், இந்த எடிட் பண்ணியிருக்காரு பாருங்க, அவர் எடிட்டருக்கு நம்ம எல்லாரும் ஒரு வாட்டி கைகளை தட்டி வாழ்த்துக்களை சொல்லிடுறோம். ஆமாம், அதில் குறிப்பாக அவர் எடிட் பண்ணதுலேயே வந்து அந்த டைலாக் தான் சொன்னார், அப்போ அறிவு இருக்கிறவங்கலாம் எங்கே போவாங்க, டு தேட்டர் அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருந்தார். அவர் கவனிச்சிங்களா எல்லாரும்? ஆமாம், நம்மளெல்லாம் அறிவாளின்னு சொல்லி நம்பி அவர் எடிட் பண்ணியிருக்காரு. என்ன சொல்கிறீங்க? அதனால் அவர் கண்டிப்பாக கை தட்டியே ஆகணும். அடுத்து வந்து இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அவர்கள் கண்டிப்பாக இன்னொரு வாட்டி நல்ல உற்சாகமாக ஒரு வாட்டி கைகளை தட்டி வாழ்த்திடலாம். ஏன்னா ஒரு புதுமுகம், ஒரு புது இயக்குனராக நம்ம ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லிடுவோம். ஏன் அப்படின்னா ஒரு புதுமுகமாக ஒருத்தர் இயக்கவும் செய்கிறாரு, நடிக்கவும் செய்கிறார். ஆனால் அவரை நம்பி பணம் போடணும்ல. நம்ம அதுக்காக பாவம் அவர் எத்தனை ஆண்டுகள் எத்தனை மாதங்கள் அவர் ஆபீஸ் முன்னாலேயோ வீட்டு முன்னாலேயோ அவர் நம்ம கார்த்திகை நின்றுப்பார் அப்படின்றது என் கண்ணு முன்னாடி வந்து போகுது. ஆனால் இருந்தாலும் நீங்கள் அவர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையை இந்த படத்தில் அவர் காப்பாற்றிட்டார் அப்படின்னு தான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கு. கார்த்திகை வந்து நீங்கள் எத்தனை பேர் கவனிச்சிங்க அப்படின்னு தெரியல, ஒரு சாயலில் வந்து சிம்பு மாதிரியே இருக்காரு, தெரியுதா? சில ஸ்டெப்லாம் போடும்போது அப்படி பார்க்கும்போதெல்லாம் அது பாட்டிய பிரேம்ஸில் அவர் வரும்போது சிம்பு மாதிரியே இருக்காப்ல, இருக்கா இல்லையா? அப்படி இப்போ தான் ஆளை யோசிக்கிறேன். இப்போ தானே விஜய்ன்னு சொல்லிட்டு நீ வேற சிம்பு சொல்லிட்டு இருக்கு. அந்த மாதிரி உண்மையிலே
ரொம்ப நல்ல டான்ஸ் தம்பி, வாங்க கொஞ்சம் முன்னாடி வாங்க. ஆமாம், நல்ல நடன திறமை உங்களுக்குள்ள இருக்கு. அதை கொஞ்சம் பதட்டம் இல்லாமல் அடுத்த படத்தில் இன்னும் சிறப்பாக ஆடணும். எங்க மொட்டை போட்டீங்களா? ஆமாங்க, திருப்பதி நான் படம் முடிச்சு கையோட சிற்பங்கள் வருது இப்போ. சரி, ஓகே. மொட்டை போட்டதுக்கு நிர்வாகம் பொறுப்பு இல்லை என்ன? அதனால ரொம்ப அருமையாக ஆடி இருக்காரு. ரொம்ப அழகாக இருக்கு. நம்ம இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரிஞ்சது. உண்மையிலே இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி பெறணும் அப்படின்றத இந்த நேரத்தில் நம்ம எல்லாருடைய சார்பாகவும் இதன் மூலம் நிறைய சம்பாதிக்கணும். ஐயா ராதாகிருஷ்ணன் அவர்கள் இதே போல தொடர்ந்து கார்த்தி அவர்களுக்கு நிறைய திரைப்படங்கள் வாய்ப்பு கொடுக்கணும். அதில் அங்கே இருக்கக்கூடிய நிறைய மக்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு வேண்டுகோளாக உங்களுக்கு வச்சுக்கிறேன். அப்புறம் இந்த நிகழ்ச்சியினுடைய சூப்பர் ஸ்டார் எங்கள் ஸ்ரீகாந்தனை மிரட்டி இருக்காப்புல. உண்மையிலே அதாவது தாய் வந்து 8 அடி பாய்ஞ்சா குட்டி 14 அடி பாயுங்கிற மாதிரி அண்ணன் 320 அடி தாவி இருக்கீங்க. அனைத்து பாடல்களுமே ரொம்ப அருமையாக இருக்கு. அதனால நம்ம ஐயாவுக்கும் ஒரு வாட்டி நல்ல கைகளை தட்டி வாழ்த்துக்களை சொல்லிடுவோம். அப்போ இந்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி. தம்பி கோதை சந்தானம்லாம் எப்போ இருந்து எனக்கு பழக்கம் அப்படின்னா நம்ம கலக்கப்போகுது யாருலேருந்தே எனக்கு பழக்கம். இன்னும் தம்பி விடாமல் போராடி இந்த படத்தில் தம்பி உனக்கு ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காரு நினைக்கிறேன் டேரக்டரு. நம்ம அவருக்கு எப்போவுமே நன்றியோடு இருந்திருக்கேன். கண்டிப்பாக தொடர்ந்து நிறைய படங்கள் நடிக்கிறோம். நான் கூட வந்த உடனே தம்பி எனக்கு போட்டியே நீ பயங்கர குண்டா இருப்பான்னு கேட்டேன். ஆனால் ஃப்ரேமில் பார்த்தப்பதான் தெரியுது நீ மட்டும் தனியாக தெரியுறதில்ல. அதனால் இதை மட்டும் உடம்பை குறைச்சி விடாது. அவன் சொன்னாலும் ஏதாவது சாப்பிட்டு உடம்பை குறைச்சிடாது. ஆமாம், அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. அடுத்து மஞ்சு, அப்புறம் அவங்க பேர் மேடம். வணக்கம் மேடம். கோபுள்ளி சார். பேசவே தெரியாதுன்னா பயங்கரமாக நீங்கள் படிச்சிருப்பீங்க உங்களுக்கு. ஆங்கிலத்தில் அடித்து பட்டையை கிளப்புறீங்க. நிறைய படிச்சிருக்கீங்களே. சரி, இப்போ இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் இங்கிலீஷ் நல்லா பேசுறீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஆமாம், அடுத்தடுத்து இருக்கக்கூடியவர்கள். அப்புறம் நம்ம நியூஸ் வாசிப்பாளர் நீங்கள் என்ன பெரிய வாசிப்பு. நான்லாம் மிரண்டு ஓடிட்டேன். அவர் ஆதவன் பக்கத்துலேருந்து சொல்லுவார், அண்ணே இப்போ தான் வணக்கமே சொல்லியிருக்காப்புல, இப்போ தான் பேசவே ஆரம்பிக்காப்புல அப்படின்னாங்க. ஆமாம், அந்த அடுக்கு மொழிகள்லாம் உண்மையிலே நீங்கள் வந்து ஒரு புலவர் மாதிரி புலவி. ஆமாம், இன்னைக்கு உங்கள் பேர் என்ன? சௌடாம்பிகாவா? சௌதாமணி. ஆமா, புலவி சௌதாமணி என்று அழைக்கப்படுகிறது. ஆமா, அதே போல இயக்குனர் கௌரவ அவர்களுக்கும் அடுத்தாப்புல முக்கியமான மிகப்பெரிய திரைக்கதையினுடைய பிதா மகன். இந்தியாவிலேயே ஒட்டுமொத்த நம்ம இந்தியாவில் வந்து எவ்வளவு ஜனங்கள் எவ்வளவு கலைஞர்கள் இருக்காங்க. அதுல நம்பர் 1 இடத்துல திரைக்கதை அமைப்புல நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு இயக்குனர் அப்படின்னா ஐயா கே பாக்யராஜ் அவர்கள் நம்ம படத்துக்கு வாழ்த்த வந்ததே ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லலாம். அதனால நிர்வாகம் பொறுப்பல்ல, கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதனால மீண்டும் ஒரு முறை அந்த டீமை வாழ்த்திடலாம். அப்போ ஏதோ ஒரு வேண்டுகோள் சொன்னீங்க அப்படின்னா அந்த ஒரே ஒரு வேண்டுகோள், முடிஞ்சா பண்ணுங்க, முடியாத விட்டுருங்க. என்ன அண்ணாச்சி சொல்லிட்டு விட்டாருன்னு சொல்லி அதுக்காக முயற்சி பண்ண வேண்டாம். இங்கே இல்லை, ஏன்னா மேடையில் வரும்போது எல்லாருக்கும் வந்து நீங்கள் வந்து சால்வை போடுறீங்களே, இந்த சால்வையை வந்து ஏன் ஒரு டவலா மாற்றக்கூடாது? ஏன்னா இதை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியல. நான் வீட்டில் ஒரு 1700 சாலுக்கு மேலே இருக்கு. இதை என்ன பண்ணலாம்? சரி, நான் ஒரு நாள் டிரைவர் தம்பி கூப்பிட்டு சொன்னேன், தம்பிங்க வாங்க சாலை பூரா வண்டி வைத்துங்க, இந்த ரோட்டு ஓரமாக பாவம் குளிரில் இருக்கவங்ககிட்ட பூரா ஆள் கூட கொடுப்போம் அப்படின்ட்டு நான் நின்ன உடனே எனக்கு இந்த வெள்ளம் வந்து டைம்லாம் சாப்பாடு கொடுத்தோம்னா நம்ம வண்டியை பார்த்தோன்னே சோறு வருது போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எல்லாம் அலர்ட் ஆகி எழுந்திரிச்சாங்க. நம்ம நான் சோறுலாம் கிடையாது, கொஞ்சம் இருங்க, அவன் என் சால்வு நிறைய இருக்கு, இந்த குளிர் நேரங்களில் பாவம் நீங்கள் வெளியே படுத்துருக்கீங்களா, அவங்க கொஞ்சம் அதுக்காக ஒன்று கொண்டு வந்தேன். சாலை வாங்கி ஒரு விரிச்சுட்டு வருது அப்படி பார்க்க, இதை வச்சுங்க அப்ப. அப்ப நான் யோசிச்சேன், ஆமா இதை வச்சு என்ன பண்ண போச்சுனா ஒரு மாதிரி சிக்கி சிக்கன்னு குத்துதான் உடம்பு பூரா. அவன் ட்ரெஸ் இருக்கா பார்த்தீங்களா? அதனால இது யாருக்கும் கொடுக்கவும் முடியல, நம்ம வீட்டில் யாருக்கும் யூஸ் பண்ணவும் முடியல, ஆனால் பழைய விலைக்கும் போட முடியல. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. அதனால இந்த சால்வை போடுற இந்த நிகழ்வுல இது அடுத்த படத்துல இருந்து நம்ம இந்த தமிழ் சினிமாவில் தயவு செய்து ஒரு குற்றாலத்து துண்டாவது போடுங்க. அவன் எனக்கும் உதவும், எல்லாருக்கும் உதவும் அப்படின்றத ஒரு அன்பான வேண்டுகோளை வச்சு அடுத்த மேடைகளில், அதாவது வந்து நம்ம
நம்ம நெசவு தொழிலையும் பாதுகாத்த மாதிரி இருக்கும். ஆமா, இது எல்லாமே வடக்க உள்ள கலாச்சாரம் போல் இருக்கு. இந்த சால்வெல்லாம் எங்க பின்றாங்கன்னு தெரியல. ஆனா நம்ம நெசவுகளையும் காப்பாற்றுவோம், நெசவு தொழிலையும் காப்பாற்றுவோம், எங்களையும் நாங்க காப்பாற்றி விடுவோம்னு சொல்லி தயவு செய்து ஒரு டர்க்கி டவல் குறைந்தபட்சம் குற்றாலத்தினுடையாவது போட்டு அடுத்த மேடையிலிருந்து இப்படி ஒரு அற்புதமான விஷயத்தை ஆரம்பிச்சு வைங்க அப்படின்றத உங்களுடைய அன்பு வேண்டுகோளை ஏற்று மீண்டும் நிர்வாகம் பொறுப்பில்ல, மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும். தொண்டு கேட்டதுக்கும் இந்த நிர்வாகம் பொறுப்பில்லை அப்படிங்கிறத அன்போடு கேட்டு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you press and media for coming and supporting us. Special thanks to Bhagiraj sir for coming all the way and blessing us. Nirvagam Porupalla is a very entertaining film with a strong and powerful message. So எல்லாருமே கண்டிப்பா வாங்க வந்து தியேட்டர்ல படம் பாருங்க. Thanks to my director sir Kathishwaran for giving this opportunity, and thanks to my producers, all the cast and crew. உங்க support கண்டிப்பா தேவை press and media. Thank you so much. விஷயத்த அவங்களே சொல்லிட்டாங்க. முதல்ல எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு கூப்பிட்ட உடனே தட்டாமல் வந்து நம்ம சீஃப் கெஸ்ட், நம்ம இயக்குனர் இமயம் பாக்யராஜ் சார், அப்புறம் நம்ம எம்எல்ஏ பிரபாகர் ராஜா சார், கௌரவ் சார் அண்ட் சௌடாமணி மேம், அண்ட் நம்ம டெக்னீஷியன்ஸ், கேமராமேன், எடிட்டர், நம்ம கிங் ஆஃப் குத்து ஸ்ரீகாந்த் தேவா சார், ஆதவன் அண்ணா, விஜயெல்லாம் வேணாம் அண்ணன், அப்புறம் நம்ம கூட்டணி தட்டாமல் வந்த இமான் அண்ணாச்சி, பிளாக் பாண்டி சார், நம்ம டான்ஸ் மாஸ்டர், நம்ம லிரிசிஸ்ட் கருணாகரன், என் டார்ச்சர் எல்லாம் தாங்கி இந்த படத்தை நல்லபடியாக ப்ரொடியூஸ் பண்ண ராதாகிருஷ்ணன் சார், கூட உப ப்ரொடியூசர் புவனேஸ்வரன் சார், ஜோதிலட்சுமி மேம், ஷாஜு, அவங்களெல்லாம் பயங்கரமாக டார்ச்சர் பண்ணியிருக்கேன். நான் பண்ணாத டார்ச்சரே இல்லை இந்த படத்தில். இது வேணும் இது வேணும் இது வேணும் ஃபஸ்ட்டு ஒன்று சொல்லிடுவேன், அதுக்கப்புறம் இது வேணும்னு சொல்லும் போது அப்படியே ராணா சொன்ன மாதிரி தான், அப்படியே ஒரு லுக்கு பார்ப்பார், சரி அப்படின்னு வந்துடுவார். அதுக்கு ஒரு பெரிய மன இது வேணும், பெரிய மனசு வேணும். அதெல்லாம் நான் கேட்கும் போது குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இந்த படத்தை பண்ண வச்சதுக்காக எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் இந்த படத்தில் நடித்த கோ ஆர்டிஸ்ட் மிருத்துலா, மீனா, அர்ஜுன், கோதை சந்தானம், அம்மன்புரம் சரவணன் அண்ணன், அப்புறம் சாரிண்ணே கொஞ்சம் இதில் மறந்துட்டேன், சாரி மன்னிச்சிருங்கண்ணே. அவர் சூப்பராக ரோல் பண்ணியிருக்காரு, பட் ஏதோ ஒரு டென்ஷனில் அவர் ஸ்டேஜில் கூட மறந்துட்டேன். ஆனால் மன்னிச்சிருங்கண்ணே, சாரிண்ணே. ஸோ எல்லாருமே இந்த படத்தில் வந்து ஏன் நிர்வாகம் பொறுப்பல்ல அப்படின்னு வரும்போது எம்எல்ஏ சார் சொன்ன மாதிரி தான், எல்லாருமே இந்த வாழ்க்கையில் இங்கே அரங்கத்தில் இருக்க எல்லாருமே ஏதோ ஒரு ஸ்கேமில் கண்டிப்பாக மாட்டிருப்பீங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ. இந்த படம் எடுத்து நான் சில பேருக்கு போட்டு காட்டும் போதும் அப்போ தான் சொல்கிறாங்களே, நானும் ஒரு 10 லட்ச ரூபா போட்டிருக்கேன், நானும் ஒரு 5 லட்ச ரூபா போட்டிருக்கேன். இது தெரிஞ்சே எப்படி ஏமாறுறீங்கன்னு எனக்கு சீரியஸாக புரியல. இதுக்கு முன்னாடி அதே மாதிரி பேட்டர்னில் நிறைய ஏமாற்று வேலைகள் நடந்திருக்கு, அதையும் பார்த்துட்டோம். அது அப்படி நடந்திருக்குன்னு தெரிஞ்சும் திரும்ப திரும்ப ஏமாறுறாங்க. அதுவும் ஏமாற்றணும் அப்படி இல்லை, ஒரு பேட்டர்னில் வந்து உஷாராயிட்டாங்கன்னா அவன் அடுத்த பேட்டர்ன், அது அடுத்த பேட்டர்ன். இந்த படம் இப்போ நிர்வாகம் பொறுப்பல்லன்னு ஒரு ஸ்கேம் படம் எடுக்கணும்னு சொல்லி எடுத்தால் ஒரு 10 பார்ட் எடுக்கலாம், அவ்வளோ விஷயம் இருக்குது. ஸோ என்னால் முடிஞ்சது ஒரு 4 ஸ்கேம் வந்து இந்த படத்துக்குள்ள ஒரு எங்கேஜிங்காக இருக்கிற மாதிரி வச்சு பண்ணியிருக்கேன். அண்ட் டிஓபி நான் என்ன கேட்குறேனோ அதுக்கு மேலே பெட்டர்மெண்ட்டாக பண்ணி கொடுக்குறதுல அவர் அடிச்சுக்க ஆளே இல்லை. தேங்க்யூ ராஜேஷ். ஏன்னா அவரையும் கூப்பிட்டுட்டு ஊராக நான் கட்டு காஷ்மீருக்கும் கூப்பிட்டு போயிட்டார். வாங்க நீங்கள் தான் மெயின், மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மிருத்துலா கூட வந்து ரொமான்ஸ் பண்ணதோட நான் அவர் கூட தான் அதிகமாக ரொமான்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். அவருக்கு இருக்கிற ரொமான்ஸ் தான் இந்த நீங்கள் பார்த்த விஷுவலில் வந்துச்சு. அப்புறம் எடிட்டர் சார், எப்போவுமே நான் 2 பேர் நைட்டில் தான் ஒர்க் பண்ணுவோம். நைட்டு 10 மணிக்கு ஆரம்பித்து விடிய அவர் டார்ச்சர் பண்ணிட்டுருக்கு. இல்லை சார் கரெக்டு தானே? அவர் பேச மாட்டேன்ட்டார், அதெல்லாம் அவர் கூப்பிடல. அப்புறம் அவர் கூப்பிடல தப்பாக நினச்சிக்கிங்க. அப்புறம் நம்ம சவுண்ட் டிசைனர் கோ ப்ரொடியூசர் ஷாஜு, ஒரு பக்கம் மியூசிக் ஒரு பக்கம் சவுண்ட், ஒரு எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஃபைனலாக ஒரு விஷுவல் வரணும். ஃபைனலாக வந்து ஒரு விஷயம் வந்து மக்கள்கிட்ட கன்வே ஆகணுன்றதை சூப்பராக பண்ணி அதை வந்து நீங்கள் எல்லாம் கேட்குற மாதிரி பண்ண ஷாஜுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் மியூசிக் டைரக்டர் ஸ்ரீகாந்த் தேவா அண்ணன், இந்த விழாவோட நாயகன். நான் ஒரு படம் என்னோட விஷுவல் மேக்கிங் ஒரு 50% இருந்தால் 50% ஒரு 30% வச்சுங்க, மீதி 70% அவரோட மியூசிக்கால தான் இந்த படம் தூக்கி நிற்குது. ஏன்னா
நானே நான் வந்து ஒரு மைண்டில் ஒரு மியூசிக் இந்த பேட்டர்னில் இருக்கலாம்னு சொல்லி ஒரு மைண்டில் வந்து நான் வந்து பண்ணியிருப்பேன். பட் அது அப்படியே கான்ட்ராஸ்டாக ஒன்று பண்ணியிருப்பார். அது வந்து இன்னும் ஒரு பூஸ்ட், ஒரு பூம் அப்படின்ற மாதிரி இருக்கும். நீங்கள் சாங்கை பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும், அந்த ட்ரெய்லரோட இது பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். ட்ரெய்லர் வந்து நான் கட் பண்ணிட்டு கொடுத்து அது மியூசிக் பண்ணது தான். பட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த கட்டுக்கு மியூசிக் இருக்கும். அதெல்லாம் வந்து பிரில்லியன்சியில் மட்டும்தான் பண்ண முடியும். அண்ட் நான் கூப்பிட்ட உடனே வந்து பாடி கொடுத்த ஆக்டர் ஜெய் அண்ணன், தேவா சார், இன்னைக்கு அவருக்கு பர்த்டே, ஹாப்பி பர்த்டே தேவா சார். சார் என்னோட விஷஸ் கன்வே பண்ணுறேங்க, சாரி அவர்கிட்ட நேரில் சொல்ல முடியல. அண்ட் சைந்தவி மேம், சித்ரா மேம் எல்லாருக்குமே இந்த இடத்துல என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். லிரிசிஸ்ட்டுக்கும் நான் கொஞ்சம் அப்படி இப்படி தான் கொஞ்சம் அவர் ஒரு 4 பாட்டு கொடுத்தா 4 இல்லை இன்னொன்று கொடுத்தா இல்லை இன்னொன்று அப்படின்னு சொல்லி பெட்டர்மெண்ட் பண்ணி வந்தது தான். அந்த டெல்லி மேட்டர்லாம் சார் கௌரவ் சார் அவரு போட்டது, நம்மளுக்கு தெரியாது. அவர் கொடுத்தாரு, நான் ஓகே தான் பண்ணேன், அவ்வளோதான். அது அவரோட கற்பனை. அவர் தான் இது எலெக்ஷன் இது பொலிட்டிக்கலாக போகிறான்றாரு, அவர் தான் பார்த்துங்க பிடிச்சி விட்டுங்க. அண்ட் ஹீரோ கம் டைரக்டர் அப்படின்னு சொல்கிற விஷயம் வந்து இப்போ நிறைய பேர் பண்ணலாம். பட் எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம சார் பாக்யராஜ் சார் தான். அவர் ஹீரோவாக பண்ணி டைரெக்டாக பண்ண முடியுன்ற கொடுத்த நம்பிக்கையில் தான் இந்த விஷயத்தை நாங்கள் எடுத்திருக்கோம். கௌரவ் சார் சொன்ன மாதிரி கண்டென்ட் தான் கீ. அவருமே ஒரு ஹீரோ டைரக்டர் தான். ஸோ இவங்களாம் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு பூஸ்ட். ஓகே, நம்மளே பண்ணலாமே, ஒன்றும் தப்பு இல்லையே. நம்மளால் என்ன, ஒரு ஹீரோனா என்ன வேணும், நடிக்க தெரியணும் மெயினாக. நம்மளுக்கு நடிக்க வரும், சரி, அப்பப்போ கொஞ்சம் டான்ஸும் வரும். எல்லாரும் டான்ஸை பாராட்டினீங்க, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ணா விஜய் மாதிரிலாம் வர்றதுண்ணா நம்மளுக்கு லைட்டா அது விஜய் சார், சிம்பு சார் மாதிரிலாம் நம்ம. ஆமாம், நீங்கள் வேணால் பலகுரல் மன்னன் யார் மாதிரி வேணால் டக்குன்னு மாறிடுவீங்க, நம்மளால் அப்படி முடியாது இல்லைண்ணே. அதனால் நன்றி. ஆதவன் சார் நானும் அடித்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வச்ச லூட்டிலாம் பயங்கரம். இன்னொன்று மேக்கிங் வீடியோஸ் நிறைய இருக்குது, நாங்கள் அதை எடுத்து விட்டுரு பாருங்க. அவர் இருந்தால் செட்டே கலகலன்னு இருக்கும். அது இப்போ இந்த மேடையை ஒரு 15 நிமிஷம் உங்களை அப்படியே ஒரு கண்ட்ரோல் வச்சிருந்தார் இல்லையா, அந்த மாதிரி செட்டில் இருக்க எல்லாருமே அவர் ஒரு கண்ட்ரோல் வச்சிருப்பாரு. அவர் வந்தாலேச்சா அன்றைக்கி அவர் ஷூட் இல்லைன்னா நானே ஃபீல் பண்ணாச்சா, அண்ணன் தான் நல்லா இருந்திருக்குமே, இன்னும் ஜாலியாக இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி. அதுமாதிரி பிளாக் பண்ணி சார் இது ஒரு 4 ஸ்கேம்ன்றதால ஒரு ஸ்கேம்லேயே ஒரு லீட் மாதிரி வருவாங்க. அதில் பிளாக் பண்ணி சார் ஒரு படத்தோட ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸை ஒருத்தர் கேரி பண்ணி போக முடியும்னா அந்த மனுஷனால தான் முடியும். அவர் கேரி பண்ணி போயிருக்காரு. அது வந்து அந்த 10 நிமிஷம் பார்த்தோம், இப்படி ஒரு விஷயம் நடக்குதான்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அது கேட்கும் போது எல்லார்கிட்டையுமே அந்த விஷயம் நடந்திருக்கு. ஸோ தேங்க்யூ பிளாக் பண்ணினே. அப்புறம் இமான் நினச்சும் அவர் பண்ண போர்ஷன்னு படம் பார்த்தாங்க, அவர் போர்ஷனில் மட்டும்தான் விழுந்து இருச்சாங்க. அவங்க கூட நடித்த தவமணின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க, அவங்களோட ஒய்ஃபாக பண்ணியிருக்காங்க, அவங்கள வந்திருக்காங்க, அவங்களும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு கைத்தட்டல் கொடுத்துருக்கு, ஏன்னா அவங்களை மேலேயுமே கூப்பிட முடியல. ஸோ அதான் இந்த படம் மொத்தமாக வந்து ஒரு பேக்கேஜாக ஒரு எங்கேஜாக இருக்கும். அப்புறம் நான் இன்னொருத்தருக்கு தேங்க்ஸ், அதாவது நன்றி கடன் எப்படின்னா சொல்லலாம். என்னோடய மனைவி சுகிர்தா அவர்கள் என்கிட்ட இருக்க படத்துக்கு போயிட்டு ஷூட்டிங் போயிட்டு இல்லை எடிட்டிங் எது போயிட்டு செம்ம ப்ரெஷரில் வரும். எல்லா ப்ரெஷரும் கொண்டு வந்து அவன் மேலே தான் கொட்டுவேன். இது ஏன் சம்மந்தமே எல்லாம் என்னை திட்டிகிட்டு இருக்கான்னு நிறைய தடவை கேட்டுருக்கா. பட் அதுக்கு எனக்கு வேறு எங்கேயும் முடியல, அங்கே தான் காட்டும் எல்லாத்தையும். பட் அவ்வளோ டார்ச்சரையும் பொறுத்துக்கிட்டு என்னை பேப்பர் பண்ணிக்கிட்டு என்ன மாதிரி ஒரு சைக்கோ கூடலாம் கொடுக்குறதுல ரொம்ப தேங்க்ஸ்மா, தேங்க்யூ ஸோ மச். இன்னும் டார்ச்சர்ஸ் நிறைய வரும், பட் அதையும் பொறுத்துக்கொள்ளும், அவ்வளோதான். எதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா நிக்கலண்ணே இவ்வளோ விஷயமா இவ்வளோ ஒரு அதான் சொன்னேன், ஒரு சின்ன படம் பெரிய படம்ன்ற மாதிரி இல்லாமல் எல்லா படத்துக்கும் ஒரே ஒழுக்கு போடுற ஒரு சூப்பரான ஒரு பிஆர் ஒன்று. இவ்வளோ பேரை வர வச்சு இவ்வளோ பேருக்கு ஆர்கனைஸ் பண்ணி என்னையும் ஒரு ஹீரோவாக ஆக்கி இந்த ஸ்டேஜில் நிற்க வச்சிருக்காரு. அவருக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். இந்த படக்குழு சார்பாக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா, நீங்கள் இல்லைனா இங்கே யாருமே இல்லை. ரஜினி சாரும் இல்லை, கமல் சாரும் இல்லை. நீங்கள் எழுதுறது, நீங்கள் சொல்கிறது தான் மக்கள்கிட்ட போய் சேர்றது. நாங்கள் என்ன வேணால் சொல்லலாம், பட் நாங்கள் என்ன நீங்கள் சொல்லணும். பட் இந்த படத்தை பற்றி நான் ஏன் பேசலை அப்படின்னா, அதான் சொன்ன மாதிரி படம் பேசட்டும், படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் படம் பேசுவோம், அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன். என் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் எல்லோரும் வந்திருக்கீங்க. அவங்களெல்லாம் தனித்தனியாக நன்றி சொல்ல முடியாது, மொத்தமாக ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங். தேங்க்யூ ஸோ மச்.